இப்போ இந்த தன் உடல் தாக்கு நோய் இதில் ஒரு பெரிய சவால் என்னென்னா உள்ளே தாக்கிக்கிட்டு இருக்கிறத வெளியேற்றுறதுக்கு உள்ளுக்கு மருந்து கொடுத்து அதற்கென்று உள்ள மருந்துகளை கொடுத்து அந்த விரேச்சனால சரி பண்ணுவோம். அது ஸ்டேஜ் 1, 2, 3, 4 ஸ்டேஜ் இருக்குது சார். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்டில் உள்ள லெகமெண்ட் கார்டிலேஜஸை காலி பண்ணிகிட்டே வரும். அதனால் வந்துட்டு டிஃபார்மிட்டி கூட ஆகும், விரல்லாம் வளைய ஆரம்பிக்கும், வலிக்கும், மூட்டு வலிக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் லேசாக மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். நீங்கள் போய் சிடி ஸ்கேன் போட்டிங்கன்னா அம்மை தழும்புகளை போன்ற ஓட அப்படியே தழும்புகளை உருவாக்கியிருக்கும் லங்ஸில். இப்போது ராஜ உறுப்புகள் இருக்குது பாருங்கள், மூளை தவிர மற்ற ராஜ உறுப்புகள் லங்ஸு, ஹார்ட்டு, கிட்னி, லிவர், இதையெல்லாம் பலகீனப்படுத்திக்கிட்டே வரும். கண்ணில் ஒரு மறைப்பை உண்டாக்கும். ஸோ இந்த ஜாருக்கு பாருங்கள், அந்த வாயை திறந்து மூடும்போது சாப்பிடும்போது இங்கே வலியுறு வரும். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் உள்ள விஷயங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கிற டாக்ஸினை வெளியேற்றணும், சைமல்டேனியஸாக கூடவே இந்த கெட்டுப்போன லெகமெண்ட் கார்டிலேஜ் இதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணணும், ரெஜுவினேட் பண்ணணும், சரி பண்ணணும். அப்புறம் ஏதேனும் ஆர்கான்ஸ் பாதிச்சிருந்தா, லங்ஸோ, ஹார்ட்டோ, கிட்னியோ, லிவரோ பாதிச்சிருந்தா அதை டீடாக்ஸ் பண்ணி ரெஜுவினேட் பண்ணணும். ஸோ இதற்கு உள்ளுக்கு மருந்து கொடுக்குறோம், மூலிகை சாறு பூசி ஒத்தரம் கொடுக்குறோம். ஆனால் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒரு 3 மாத காலத்தில் இது முழுமையாக குணமாகுது சார். ஆனால் ஒரு பெரிய ப்ராசஸ் அது. ஆமாம் சார், இப்போ பெரிய ப்ராசஸில் போக ரொம்ப எளிமையாக அதை வடிகாமிச்சிருக்கார். ரொம்ப சாதாரண ப்ராசஸ் தான். 3 மாத காலம்ங்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ யாருக்குமே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுது, இவங்க ஆஃபீஸுக்கு போகணும், ஸோ அட்டெண்டரோடு தான் வந்து தங்கணும்னு நம்ம சொல்லுவோம். அப்போது 3 மாத காலம் தானும் தங்கி தன்னுடன் யாரோ ஒரு நம்முடைய உறவினர்களும் வந்து தங்குறதுன்னா நடைமுறை சாத்தியமா? கஷ்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது வர இயலாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்ல போகிறாங்க. ஆனால் வேறு வழியே இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 3 மாத காலத்தை தவத்திற்குன்னு ஒதுக்கிடணும். இது ஒரு தவ வாழ்வு. இந்த 3 மாதம் வேறு வழியே இல்லை. நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா இந்த 3 மாதத்தில் நீங்கள் முற்றிலுமாக குணமாகிட்டு போயிடுவீங்க. திரும்ப உங்கள் ஆயுள் பரியந்தம் வரப்போகிறதில்லை.